நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசின பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. பெரியாரை குறித்து நிறைய விமர்சனங்களை இதுக்கு முன்னாடி அவர் வச்சிருக்கிறாரு. பெரியார் நினைவு தினத்தன்னைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தி பெரியார் குறித்தான அந்த சமூகத்துக்கான பங்களிப்பை குறித்தும் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. இதற்கு முன்பாக பெரியார் மேடைகள்லேயே அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேச்சிலேயே முன்னுக்கு பின் முரண் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நேற்று பேசிய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதாவது அந்த அந்த சொல்ல அந்த அந்த சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க? அது சர்ச்சை எல்லாம் இல்லை, அது ஒரு அவதூறு, ஒரு பொறுக்கித்தனம், ஒரு ரவுடித்தனம். சீமான் கிட்ட அரசியல்லாம் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ரவுடித்தனம், கடுசடியான கண்ணோட்டம், ஒரு பொறுக்கித்தனம், ஒரு வார்த்தைகளில் அதுதான் இருக்குது. அரசியல் கண்ணோட்டமே அவர்கிட்ட இல்லை. யாரும் அவர் பேசுகிற முறையே அப்படி தான் இருக்குது எல்லார்கிட்டையும். இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் இல்லை, அந்த பொறுப்பு அவர்கிட்ட இல்லைங்கிறத சொல்கிறேன். அவரோட அப்ரோச், கெட்ட வார்த்தை பேசுறது, பொதுவெளியில் ரொம்ப இழிவாக திட்டுவது, தலைவர்களை கொடுத்துட்டு இருக்குல்ல, இந்த 3 தான். இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சீமானா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர் ஃபாலோ பண்ணுற ஆட்கள் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் பேசுறது இந்த அவதூறு தான். பெரியாரை குறித்து அவதூறா பேசி பொதுவாகவே நீங்க அவரோட பேசுற வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம், பெரியார், முற்போக்கான அம்சங்கள்ல பத்தி பேசிங்கன்னா திமுக தலைவர் குறித்து பேசுறதுல இழிவா பேசுறது, செருப்பு கழட்டி காட்டுறேன்னு சொல்றது. நான் எவ்வளவு கண்ணியமா சொல்றேன். நான் சொல்ற சீமானை குறித்து நான் சொல்ற வார்த்தை அவர்கிட்ட இருக்கிறதுலாம் அவதூறு, கடைசியடையான விஷயம், பொறுக்கித்தனம்ங்கிறது. அவரோட செயல்பாட்டை நான் கண்ணியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துறேன். அதை விட மோசமா இருக்கிறார் சீமான், அதை விட மோசமா இருக்கிறார். அவரோட நோக்கம் அதுதான். அப்ப என்னன்னா, ஒரு கூலிப்படை என்ன செய்வாங்களோ அதை அரசியல் ரீதியாக அவர் ஒரு வெவ்வேறு அமைப்புகளுக்கு, பாஜகவுக்கு, திமுக எதிர்ப்பு, திராவிட இயக்க எதிர்ப்பாளர்களுக்கான ஒரு தமிழ் தேசியத்தின் போலியான தமிழ் தேசிய முகமுடி போட்டு ஒரு கூலிப்படையாக அவர் செயல்படுறாரு. அவங்க சொல்றதான் இவங்க செய்கிறார். பெரியார் பற்றி இவர் சொல்லியிருக்கிற செய்தி புதுசல்ல. இது ரொம்ப நாளா இது சொன்னவர் சங்கராச்சாரியெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சங்கராச்சாரி கூட இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன செய்தியை தான் RSS மற்றும் பார்ப்பன சமூகத்திலிருந்து பெரியார் சொன்னதாக அவங்களே தயாரிச்சு போட்டு பல வருஷமா போய்கிட்டு இருக்கிற பொய் தான் இது. அதைத்தான் சீமானுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது பொய்ன்னு சொல்லி மிக கடுமையா திட்டியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்பவே பெரியாருக்கு மேடை, அவருடைய தொடக்க கால அரசியல் அதுதான் சொல்றீங்க. நீங்க பெரியார் இயக்கம், விடுதலை புலி, ஈழம், இந்த 3 விஷயத்துக்கு ஒரு முடிச்சிருக்கு. அதை நம்ம பேசி ஆகணும். சீமான் போன்ற இன்னைக்கு வந்திருக்கிற ஈழம், விடுதலை புலி ஆதரவை மையமாட்டு இன்னைக்கு சீமான் மாதிரி ஒரு பெரிய கழிச்சடி அரசியல் இன்னைக்கு மிக மோசமா பேசுற நபரா உருவாயிருக்கிறார்ல. இதோட துவக்கம் எங்க இருக்கு? ஏன் எதுக்கு எடுத்தாலும் திமுக திட்டுறது, ரொம்ப இழிவா பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட துவக்கமே அப்படிதான். நீங்க விடுதலை புலி ஆதரவு அப்படின்னு துவங்குற விஷயத்த முதல்ல பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல விடுதலை புலி ஆதரவு, விடுதலை புலிகள் பிரச்சனை வருது. அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு, அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அரசு ஈழ விஷயங்களில் விடுதலை புலி ஆதரவுக்கு நிலைப்பாடு எடுத்ததுனால அன்னைக்கு இருந்த மாநில முதலமைச்சர் விடுதலை புலி ஆதரவாளராக இருக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றிய அரசு சார்பாக ஒரு ஏற்படுது. அப்போ விடுதலை புலிகளோட ஒரு கோஆர்டினேட் பண்றாரு. அப்போ ஈழத்தில் போராட்டம் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கும்போது இங்கே கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கிறார். இதில் என்ன பிரச்சனைன்னா, இவர் விடுதலை புலி ஆதரவாக பிரபாகரனை எம்ஜிஆர் ஆதரிக்கிறாரு. எம்ஜிஆர் இவர் பார்க்குற போது கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கிறாரு. தமிழ் உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு, தமிழ் மொழி உணர்வு, தமிழர்களுக்கான பிரச்சனைன்னு தமிழ்நாட்டின் அடையாளமாக ஒரு பெரிய தலைவர் இருந்தாருன்னா பெரியாருக்கு அப்புறம் கலைஞர் தான். அப்போ அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஈழ பிரச்சனையில் அவர் மிக தீவிரமாக விளையாற்றும் போது விடுதலை புலிகளை பிரபாகரன் ஆதரிச்சா அந்த ஆதரவை விடுதலை புலிகளை பிரபாகரனை ஏற்றுக்கல. அவங்க தரப்பு நியாயம் தான் அது. ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டா எம்ஜிஆரோட விரோதம் ஆயிடும் என்பதனால் அது தவிர்க்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர் ஆல்ரெடி கட்சி ஆரம்பிச்ச போதே கலைஞர் மீதான அவதூறு தான். எந்த கொள்கையை சொல்லி கட்சி ஆரம்பிக்கல. எந்த திராவிட இயக்க சின்ன அண்ணாவை பத்தி கூட எதுவுமே அவர் சொல்ல. அண்ணாயிசம்னு சொன்னார்ல பெரியார். அதுதான் என்னன்னு எம்ஜிஆர் அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லல. அவர் முழுக்க பாத்தீங்கன்னா அவர் திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு மையமா விட்டு ஊரெல்லாம் போய் பேசுறாரு. அதனாலதான் எங்க போனாலும் கலைஞர் எதிர்ப்பு மையமா வருவதற்கு எம்ஜிஆர் போட்ட அந்த பொய் பிரச்சாரம் ஒரு காரணம். நம்பியாருக்கு பதில் கலைஞரே சொல்லிட்டார், கருணாநிதி ஊழல் பண்ணிட்டார் தான் கட்சி ஆரம்பிச்சார். எந்த கொள்கையும் சொல்லல. அதற்கு பிற்பாடு இன்னொரு கட்டம் என்ன, தமிழ் தேசிய கண்ணோட்டத்துக்குள் திமுகவை, தமிழ் தேசிய உணர்வு தீவிரமாக கொண்ட திமுகவை தமிழ் தேசிய விரோதியாக சத்திரத்தில் எம்ஜிஆர் பங்களிப்பு அடுத்தது விடுதலை புலிகள் வச்சு நடக்குது. அன்னைக்கு ஆரம்பிச்சது அப்படியே வருது. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புலி ஆதரவுன்னு எடுக்கிற எந்த தமிழ் உணர்வாளர் யாரா இருந்தாலும் அவங்க துவக்கம் துவக்கமோ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தீவிரமான திமுக எதிர்ப்பு தான் இருப்பாங்க. அது காரணம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பிரபாகரன் ஆதரிக்கிற கண்ணோட்டம் வந்திருக்குது. இன்னைக்கு திமுகவோடு நெருக்கமாக இருக்கிற விடுதலை புலி ஆதரவாளர்கள் கூட விடுதலை புலி ஆதரவு அவங்க திமுகவுக்கு எதிராக, கலைஞருக்கு எதிராக ஆரம்பிச்சுதான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறி இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா விடுதலை புலி ஆதரவு என்றால் எம்ஜிஆர் பின்புறம் கொண்ட அந்த திமுக எதிர்ப்பு, கலைஞர் தமிழின விரோதின்னு சித்தரிக்கிற போக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து அது கட்டமைக்கப்பட்டது. அது எம்ஜிஆரால். அந்த கண்ணோட்டத்தில் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க.
எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கூட அன்னைக்கு மிக மோசமாக கலைஞரை வந்து தமிழ் விரோதியில் சித்தரிக்கிற பிரபாகரனை முன்னிட்டு பேசுகிற விஷயம் அப்போத்திலிருந்து வந்தது. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சி அடுத்த கட்டம் பார்க்கும்போது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா 2009 பிரச்சனை வருது. இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாள்லாம் நாங்கள் 2009 அவர் காங்கிரஸோட இருந்ததுனால தான் அங்கே சொன்னோன்னு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 2009 தான் தீவிரமாக போச்சு சொன்னீங்கல்ல, முன்தேதிட்டு பாருங்க இதை விட மோசமாக பேசியிருப்பாங்க இவங்களை இன்னைக்கு ஆதரிக்கிறவங்களை. ஏன்னா பிரபாகரனை முன்னிறுத்தி போகிற அரசியல் என்பது திராவிட இயக்க எதிர்ப்பு, குறிப்பாக கலைஞர் எதிர்ப்பு அரசியலாக தான் கட்டப்பட்டது. அப்போ விடுதலை புலி ஆதரவுங்கிறதுனா என்னன்னா தமிழ்நாட்டில் அது திமுக எதிர்ப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா, எம்ஜிஆர் தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளராக இருந்தார்ல, அந்த கட்சியில் ஒருத்தர் கூட விடுதலை புலி ஆதரவாளர் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. நீங்க பாருங்க அந்த கட்சியில் யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிரபாகரனோட அரசியல் ரீதியான உறவு அவர் வந்து ரகசியமா வச்சிருந்தாரு. அதுக்கு பின்பாடு ஜெயலலிதா நடிகையா இருந்து உள்ள போறாங்க, அவங்களோடான உறவு அவங்களுக்கான அங்கீகாரத்தை பகிரங்கமா வச்சிருந்தாரு. அப்ப ரகசியமா வச்சிருந்த பிரபாகரனோட உறவு ரகசியமா போச்சு அதிமுக. அப்ப யாரை ப்ரமோட் பண்ணாரு, ஜெயலலிதாவை ப்ரமோட் பண்ணியிருந்தாரு, அந்த அம்மா பிரபலமா மேல வந்தாங்க. அப்ப எதை முன்னிலைப்படுத்துவது, எதை ரகசியமா வைத்துக் கொள்வது, எதை பயங்கரப்படுத்துங்கிற கண்ணோட்டம் கூட எம்ஜிஆர் கிடையாது. பிரபாகரன் ரகசிய உறவு வந்து அதிமுக எம்ஜிஆரை தவிர ஒரே ஒரு நபர் கூட நீங்க பார்க்க முடியாது. அவரே விடுதலை புலி ஆதரவாளர்லாம் கிடையாது, நிர்பந்தத்தின் காரணமா பண்ணார். இன்னைக்கு பாருங்க யாருமே கிடையாது. மாறாக கலைஞர் தான் மிக தீவிரமான விடுதலை புலி எதிர்ப்பாளர், பிரபாகரன் எதிர்ப்பாளர்னு இவங்க பொய் சொன்னாங்கல்ல. திமுகக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா டோட்டலா விடுதலை புலி ஆதரவாளர். கலைஞர் வந்து விடுதலை பிரபாகரன் தன்னோட ஆதரவு ஏத்துக்கலங்கிறதுக்காக சும்மா இருக்க முடியாது. அப்ப அவர் என்ன பண்றார், சபாரத்ன இன்னொரு போராளி குழுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். அவர் ஆதரவு தெரிவிச்சாலும் திமுக எதிர்ப்புக்காக விடுதலை புலி எம்ஜிஆர்ல கட்டப்படுறாங்க. ஆனா திமுக அண்ணா திமுக ஒரே ஒரு ஆள் கூட விடுதலை புலி ஆதரவாளர் இல்ல, எம்ஜிஆர் விடுதலை புலி ஆதரவாளர். இந்த பக்கம் வந்தீங்கன்னா திமுகவில் எல்லாருமே விடுதலை புலி ஆதரவாளர். அதுல இன்னும் உச்சபட்சமா போனோம்னா கட்சிக்குள்ளார வைகோ வந்து விடுதலை புலி தீவிரமா பேசிக்கிட்டார். கலைஞர் வந்து விடுதலை புலி ஆதரவு அவர் சொல்லல, எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. ஏன்னா அவங்க ஏத்துக்கலங்கிறதுனால சபாரதத்தை ஆதரிக்கிறாரு. வைகோ கட்சியில் இருக்கிறவங்க யாரும் தன் தலைவர் சபாரதத்தை ஆதரிக்கிறாரு, கட்சி தலைமைக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதுக்கு இவங்க சபாரதத்தை ஆதரிக்கல, பிரபாகரன் ஆதரிச்சாரு. அதான் கலைஞரோட ஜனநாயகம். அப்ப கட்சிக்குள்ளார நான் ஆதரிக்கிறேன் என்பதற்காக நீங்க ஆதரிக்கணும் கட்டாயம் இல்லை. உங்களுக்காக வைகோவும் கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க. அது எதனால அவர் வந்து இந்த மாதிரியான இவருக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா என்ன பண்றாரு, இலங்கைக்கு விசா இல்லாம நான் தோணியில போறேன்னு போறாரு. அப்ப இங்க மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி வந்து அட்ரஸ் பண்ணப்படுது. அதுதான் நான் சொல்றேன். அப்ப அட்ரஸ் பண்ணப்படுது. ஏற்கனவே 2 விஷயம் பாத்துங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விடுதலை புலி ஆதரவில் நஷ்டம் யாருக்குன்னா திமுக தான் எல்லா வகையிலும். ஒண்ணு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புலி கலைஞர் ஆதரிச்சு எதிர்ப்பாளர், தமிழன விரோதி, ஈழத்துக்கு எதிரானவர், விடுதலை புலி எதிர்ப்பாளர்னு சொல்லி விடுதலை புலி ஆதரவாளர்லாம் அவர் எதிர்ப்பாளர் சித்தரிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் உளவுத்துறை பார்ப்பனர் எல்லாம் சொல்றாங்கன்னா திமுக விடுதலை புலி ஆதரவாளர்னு சொல்றாங்க. 2த்துலயும் நஷ்டம் அனுபவிச்சது. வைகோ போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் 89 ஆட்சி வந்த பாத்தீங்கன்னா விடுதலை புலி ஆதரவாளர் என்பதற்காகத்தான் திமுக கலைக்கப்பட்டது, ஆட்சி கலைக்கப்பட்டது. எவ்வளவு மோசடி பாருங்க இது. அவர் விடுதலை புலி ஆதரவாளரும் இல்லை, எதிர்ப்பாளரும் இல்லை. எதிர்ப்பாளர்னு போய் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை புலி ஆதரவாளர்னு சொல்லி ஆட்சியை கவுத்திருக்கிறாங்கன்னா அப்ப 2 கோணங்கள்லயும் திமுகவும் கலைஞரும் மிக மோசமான, இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புலி ஆதரவாளர்கள் எல்லாம் திமுக விடுதலை புலி எதிர்ப்பாளர் தான் சொல்லுவாங்க. அது தோழமையா இருந்தாலும் எதிர்ப்பார்கள் எல்லாருமே. அந்த பக்கத்துல பாருங்க உளவுத்துறையோ பார்ப்பன நிர்வாகங்களோ மற்ற மாதிரி எல்லாம் பாருங்க, அவங்களாம் திமுக விடுதலை புலி ஆதரவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கேயுமே நேரில். இது அப்ப என்னன்னா இந்த உச்சபட்சம் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை புலி எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு வந்து பெரியாரிஸ்டுகள் பங்களிப்படுத்தாங்க. விடுதலை புலி ஆதரவில் பெரியாரிஸ்டுகள் தான் பெரிய பங்களிப்படுத்தாங்க. அப்போ பெரியாரை ஆதரித்து பேசுவது, பெரியாருக்கு எதிராக பேசுறது ஆகாதுன்னு வந்த பிறகு அப்ப நெடுமாறன், மணியரசன் போன்றவங்க திராவிட எதிர்ப்பை கட்டமைச்சு அதோட நீட்சி எங்க போயிருக்குதுன்னா அவ்வளவு மோசமா திராவிட எதிர்ப்பை கட்டமைச்சு திமுக எதிர்ப்பை கட்டமைச்சு கடைசியில இன்னைக்கு பெரியாரை இழிவா பேசுகிற சீமான் என்கிற ஒரு கழிசடை சார்ந்த அரசியல் கண்ணோட்டமா உருவெற்று நிக்குது பாத்தீங்களா. இது சீமான்கிறவர் புதுசா உருவாயிருல. இதுவரைக்கும் அந்த திராவிட இயக்க எதிர்ப்பு திமுகக்குள்ளாரையும் திமுக வெளியிலையும் திமுக எதிர்ப்பாளர்களாக கட்டமைக்கப்பட்ட விடுதலை புலி உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வின் உச்சபட்சம் தான் இந்த சீமான் போன்ற மிக மோசமான நபர். அவர் தான் இன்னைக்கு அதை வந்து எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு நீங்களாம் இவ்வளவுதான் பேசுறீங்கன்னா ஒட்டுமொத்தமா பெரியாரே கேவலமா பேசி இன்னும் போகணுங்கிறதுனால சீமான் ஒரு கை தேர்ந்த பிழைப்புவாதியா இதுல இருந்து ட்ரைனிங் எடுத்து வந்தாரு. வந்து எல்லா மட்டங்களையும் பயன்படுத்திக்கிட்டார். அன்னைக்கு ஏன் பேசினார், ஏன் அவர் கூப்பிட்டாங்கன்னா நல்லா பேசுறாருன்னு கூப்பிட்டாங்க. அங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு தான் பேசுறாரு. பெரிய கொள்கைக்கு எல்லாம் அவர் பேசல. நாங்கெல்லாம் கூட அவர் இவ்வளவு சிறப்பா பேசுறாரு பெரியார் இருக்கிறதுலாம் பட்டுக்கோட்டை அழகியோடலாம் இப்படிலாம் நாங்க பேசணும். அது பேசினாரு. அன்னைக்கு ராமகோபாலன் வந்து அவருக்கு எதிராக கண்டனம்லாம் தெரிவிச்சு சினிமா விட்டு வெளியேற்றணும் வந்தாருங்கிற அப்போ சூழல்ல நான் தான் போராட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். சீமானுக்கு ஆதரவாக ஒரு பெரிய போராட்டத்தை மக்கள் கழக மருதையும் நாங்கெல்லாம் சேர்ந்து தான் அனைத்து கூட்டமைப்பு பண்ணி எனக்கு ஆராய்ச்சி பண்ணலாம். அதெல்லாம் உண்மையான நிகழ்வு தான்.
அதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்றாரு, தனக்கான முக்கியத்துவம் வரும்போது அது பிழைப்புவாதமா, தீவிர பிழைப்புவாதமா மாத்துறாரு. அப்ப திமுகவுக்கு எதிராக போறாரு, திராவிடத்துக்கு எதிராக போறாரு, பெரியாருக்கு எதிராக பேச பேச அவருக்கு புலம்பெயர்ந்த தமிழர் முதல் ஒரு செல்வாக்கு கிடைக்கிற துணி மாறிக்கிட்டே இருக்குது. அதோட மிச்ச சொச்சமா தான் இன்னைக்கு இன்னும் எவ்வளவு நீங்க பாக்குறோம், இவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டுல பெரியார பேசுறாருன்னா இங்க பெரியார் ஆதரவாளர் செல்வாக்கு தரத்து இல்ல, பெரியார் எதிர்ப்பாளர் கிட்ட செல்வாக்கு தான் அவர் பேசுறாரு. இந்த அவதூறுகள் பேசுவது காரணம் என்னன்னா, நான் சொன்ன கூலிப்படை மாதிரி பெரியார் எதிர்ப்பாளர், திராவிட எதிர்ப்பாளராக இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது. இன்னும் கூட பேசினார்னா இவங்க திமுக காரங்க கண்டிக்கிறாங்க, பெரியார் காரங்க கூட்டம் போட்டு கண்டிக்கிறாங்க. இப்ப நம்ம வீடியோ பேசுறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா ஆகுவாரு கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்துக்காக பேசுறது. இன்னொரு பக்கத்துல சங்கீத்தனமா இருக்கிற பாஜகவோட ஐடியாலஜி சார்ந்த விஷயங்கள்ல யார் அவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பாளராக இருக்கிறாங்களோ, ஒரு பார்ப்பனர் பெரியார இழிவா பேசுறதும் ஒரு பாஜக கார இழிவா பேசும்போது புரிஞ்சுக்க முடியும். இங்க தமிழ் தேசிய நாம தான் தமிழன் பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து மிக தீவிரமா பெரியார் இழிவா பேசும்போது அவரோட மார்க்கெட் வேல்யூ இந்த பக்கமும் கூடுது. இந்த காரணத்துக்காக தான் அவர் திரும்ப பேசல. அது வந்து அவர் தேர்தலுக்கு கை கொடுக்குது அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல தேர்தல் நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு திமுக எதிர்ப்பிலிருந்து பெரியார் எதிர்ப்பு வரைக்கும் பேசுவது என்பது இந்த திராவிட எதிர்ப்புங்கிறது அவருக்கு இன்னொரு கோணத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தேர்தலில் ஜெயிப்பது ஜெயிக்காம போறதுங்கிறது பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்து சங்கின்னா தோழர்னு ஒரு வார்த்தை சொன்னார்லாங்க, சங்கினா சகத்தோழன் சொன்னார்ல, அது அவங்களுக்கே தெரியாது. புதுசா சொல்றாரு, இது வரைக்கும் சங்கின்னு சொல்லாம சகத்தோழன் எதுக்கு சொல்றாரு? பிழைப்புவாதம். எதை வேணுமாலும் சீமான் பேசுவாரு. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு பிரபாகரனுக்காக தான் அவர் பெரியாரை முன்னிறுத்தி பிரபாகரன் மேல அன்பு கொண்டு பெரியார் இழிவா பேசிட்டான்னு கருதாதீங்க. நாளைக்கு பிரபாகரனை திட்டி பேசினா இதை விட லாபம் வரும்னா அதையும் செய்வாரு. ஏன்னா நீங்க கற்பனை பண்ணியே பார்த்து பெரியாரை குறித்து சீமான் இப்படி பேசுவாரான்னு நீங்க பழைய இருக்கும்போது நீங்க நினைச்சே பார்த்துக்க முடியாது. பிரபாகரனோட தீவிரமா பேசியிருக்கிறாரு, கெட்ட வார்த்தை திட்டுவார், இதே மாதிரி திட்டுவார். பெரியார் பத்தி எவனாவது பேசிட்டான் அவ்வளவுதான்டான்னு பெரிய பெரிய தகராறு ஆயிடுவார். வச்சு கூட்டம் போட்டாங்கன்னா போலீஸ் பிரச்சனை வரும், அடித்தடி வரும். அந்த அளவுக்கு ஒரு தீவிர பெரியார் இருந்தாரு. பெரியாரை பத்தி எவனாவது பேசினா சீமான் நம்மளை வெட்டியை கொண்டுருவோம் போல தெரியுது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு பல கூட்டங்கள் அப்படி பேசினாரு. அந்த சீமான் தான் இப்படி பேசுறாருன்னா பிழைப்புவாதம். அப்ப பிரபாகரனுக்காக இப்படி பேசுறாருல, நாளைக்கு பிரபாகரனை இதே மாதிரி திட்டி பேசினா இதை விட நமக்கு செல்வாக்கும் பணமும் புகழும் கிடைக்கும்னு சொன்னா அதையும் செய்பவர் தான் சீமான். சீமானுக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிழைப்புவாதத்தை தவிர சீமான்ட்ட எதுவுமே கிடையாது. நீங்க தொடர்ந்து பாருங்க. இல்ல அதை ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த கட்சியே நம்ம அப்படி சொல்லலாமா? கட்சி என்னங்க கட்சி? சீமான் தான் அந்த கட்சி, அவர் தான் நாம் தமிழர். நீ நம்ம இன்னொரு விஷயம் தனித்து நிக்கிறது நம்ம ஃபெலிக்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம். பல விவாதங்கள் பேசும்போது நீங்க சீமான் பத்தி கேட்கும்போது பேர் கூட தேவையில்லை சொல்ல நம்ம பேசவே மாட்டோம், பாதிக்கவே மாட்டோம். ஏன்னா அது விவாதிப்பதற்கு தகுதியற்ற லாய்க்கற்ற ஒண்ணு. அவர் இந்த எதிர்ப்பின் மூலமா தான் தன்னை முன்னிறுத்திக்கிறாரு. நிறைய பேர் தொடர்ந்து சீமான் விமர்சிக்கிட்டே இருக்கிறதா வேலை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க வேற எதுவுமே தெரியாது. எப்ப பாரு சீமான் விமர்சி, அதுதான் அவரோட நோக்கம். தன்னை இந்த மாதிரி எதிர்ப்பாளர்கள் வந்து தொடர்ந்து விமர்சிப்பது, திராவிட இயக்கத்தை விமர்சிப்பது அவருக்கு ஒரு அங்கீகாரம். அப்ப அதுதான் அவருக்கு அங்க முக்கியத்துவம் கிடைக்குது. அப்ப அவர் சொல்லிட்டார், எந்த எதிர்ப்புமே இல்லைன்னா அவருக்கு முக்கியத்துவம் இருக்காது அந்த தரப்புல. யாரெல்லாம் திராவிட இயக்க எதிர்ப்பாளர், யாரெல்லாம் திமுக எதிர்ப்பாளர், பெரியார் எதிர்ப்பாளரோ அவங்க கிட்ட பேர் எடுப்பதற்காகத்தான் இதை பேசுகிறார் அவர். இதை நீங்க சொல்லும் போது அவருக்கு இன்னும் கூட வேல்யூ ஆகும். அதுதான் அவரோட முக்கியம். இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கண்டன கூட்டம் நடத்துறாங்க சுபவியன் எல்லாம், அதுக்கு பிற்பாடு தான் இது பேசுறாருன்னா தெரிஞ்சே பேசுறாரு. இன்னும் 4-5 கண்டன கூட்டத்தை நடத்திட்டோம். நீங்க சுபவியன் பேசுறாருன்னு கூட்டம் போட்டு பெரியார் பத்தி பேசுறாருன்னு போட்டீங்கன்னா பெரியார் நிறைய பேர் வர்றதில்லை. சீமானை திட்டி பேசுறாருன்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட பேர் உட்கார்றாங்கல்ல. இதுதான் சீமானோட ரெவென்யூன்னு நான் சொல்றேன். நீங்க திமுக ஆதரவாக ஒரு கூட்டம் போடுறீங்க, சுபவியன் மிக சிறப்பாக பேசுறாரு, பெரியார் கருத்துக்களை பத்தி பேசுறாருன்னு சொன்னா இவ்வளவு கூட்டம் வர்றதில்லை, யாருமே போறதில்ல. இப்ப எல்லாரும் வண்டி கட்டிட்டு போய் நிக்கிறாங்கன்னா சீமானுக்கு எதிராக பேசுகிறாருன்னு போது எல்லாரும் போறாங்கல்ல, அதைத்தான் சீமான் எதிர்பார்க்கிறார். அது அவருக்கு ஒரு வெற்றி தானே. ஆமா, அதுதான் வெற்றி. அதுக்காக தான் அவர் பேசுறாரு. இது அவருக்கு லாபமா இருக்குது, அதுதான் அவரோட முக்கியம். அதுக்காக தான் அவர் பேசுறாருங்கிறத இதுதான். அதனால அவர் நம்ம தொடர்ந்து நீங்க பேசும்போது லாய்க்கற்றதா இருக்குது பேசுவது. இப்ப கூட பேசுவதற்கு நான் கூனி குறுகி தான் பேசுறேன். கடுமையான இதெல்லாம் பேச வேண்டிய அவல நிலைக்கு மாறி இருக்குமேங்கிற ஒரு சூழலுக்கு தான் பேசுறேன். அவர் உள்நோக்கு நமக்கு தெரியுதுங்கிறதால சொல்றேன். இன்னைக்கும் கூட நீங்க சொல்றீங்கல்ல, இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னாரெல்லாம் இப்ப கண்டிச்சு பேசுறாங்கல்ல. இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சீமான் மட்டும் பேசல, அன்னைக்கு இதே சீமானை கண்டிக்கிற பெரியார் பேசினாங்க. 2009 மிக மோசமாக திமுக போயிடுச்சு. ஜெயலலிதாவுக்கு புரட்சி தலைவியில் போஸ்டர் ஓட்டணும்லாம் இருக்கிறாங்க. பெரியார் விருது வாங்குறவங்க எல்லாம் போஸ்டர்ஸ்லாம் அவங்களோட புரட்சி தலைவின்னு ஒட்டினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல அவர் பேசின அப்போ இல்ல அது சொல்றேன். அதோட நான் சொல்றேன், அதோட நீட்சிங்கிற சீமான் திமுக எதிர்ப்புல இவங்க எல்லாம் என்ன பேசினாங்களோ அதுல இருந்து வர்றாரு. அப்ப இன்னும் சொல்ல போனா அப்ப சீமான் திமுக எதிர்ப்பு கூட இதுக்கு முன்னால 2006 2007 திமுக தீவிரம் ஆதரிக்கிறாரு. அப்பவே திமுக எதிர்த்தவங்களா இருக்கிறாங்க. 2006 அப்போ திமுக எதிர்த்தவங்கலாம் இன்னைக்கு திமுக ஆதரவாளா இருக்கிறாங்க.
அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போஸ்டர் ஓட்டுனவங்களாம் இருக்கிறாங்க, புரட்சி தலைவின்னு. இன்னைக்கு தோழமையா இருக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள், இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கழக அரசியல் அவங்களுக்கு நன்மைகள் செய்யறாங்க, அதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன்னா, சீமான்கிற இந்த நபர், மோசமான நபர், திமுக எதிர்ப்பையும் திராவிட எதிர்ப்பையும் உருவாக்குவதற்கு அது சீமான்ல இருந்து வரல. விடுதலை புலி ஆதரவின் துவக்கமே இப்படிதான் இருக்குதுங்கிற தமிழ்நாடு. கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு தான் விடுதலை புலி ஆதரவு. அந்த பேசாத விடுதலை புலி ஆதரவாளர் யாருமே கிடையாது. கலைஞர் எதிர்ப்பு பேசிய பெரியாரிஸ்டுகள் உருவாக்கியவர் தான் சீமானா? அதுல இருக்குது. நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது. சீமான் கலைஞர் எதிர்ப்பு பேசணும், கலைஞர் ஆதரவாளராக இருக்கும்போது தீவிரமான தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. இதே 2006க்கு முன்னால தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தானுக்கு போறதா உதயசூரன் ஓட்டு போடுன்னு கேட்டவர் தான் எல்லா இடங்கள்லயும். அதனால சீமான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுவும் அவங்களோட பங்களிப்பும் அதுல இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஏன் இப்ப ஒன்றும் இல்லை. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு போன நாடாளுமன்ற முந்தின நாள் 2019 பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புன்னு உருவாக்குனாங்க. அந்த பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சீமான் அல்லாத விடுதலை புலி ஆதரவாளர்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஆனா அதை யார் பெரும்பாலும் கட்டமைச்சது? திமுக எதிர்ப்பாளர் அதில் இருந்தாங்க. நீங்க விடுதலை புலி ஆதரவாளர் தான் அதுல இருக்கிறாங்க. பெரியார் உணர்வாளர் கட்டமைப்புங்கிற பேர்ல இருந்தவங்க எல்லாருமே விடுதலை புலி ஆதரவாளர் தான் பெரும்பாலும், தமிழ் தேசியம் அது சார்ந்தல்ல. அப்ப அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, சீமானுக்கு எதிரான விடுதலை புலி ஆதரவாளர் கூட்டமைப்பு தான் இருந்தது. ஆனா அதுக்குள்ள திமுக எதிர்ப்பாளர்கள் மையமா இருந்த அமைப்பை கட்டமைச்சாங்க. அப்ப அதுல உள்ள இருக்க திமுக ஆதரவாளர் யாரும் விடுதலை அப்படி இருக்கல. அதுதான் சொல்றேன், எல்லாரும் திமுக அதுதான் ஆதரிக்கிறது இல்ல, அதுதான் அதுல முக்கியமா இருக்குதுங்கிற. அதுல இவங்க கட்டமைச்ச போது இவங்க இன்னைக்கு திமுகவோட தலைமையா இருக்கிற இவங்க 2019 பெரியார் கூட்டமைப்புல எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. சிபிஎம் தனித்து இடமே கூடாதுன்னு சொன்ன சிபிஎம் தலைவர்கள் கூட கூப்பிட்டு நிகழ்ச்சி எடுத்துறாங்க. திமுக கூட கூடாதுன்னு புறக்கணிக்கிறாங்க. திருக்குறள் மாநாடு நடத்தினாங்க. இவங்க எல்லாரும் திருக்குறள் மாநாடு நடத்தும் போது எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லா கட்சியும் போது திமுக மட்டும் தவிர்க்கிறாங்கிறது சீமானுக்குள்ள எப்படி விடுதலை புலி ஆதரவுக்கு உள்ளார ஒரு திமுக எதிர்ப்பு இருக்குதோ அது போல எல்லாருக்கிட்டையும் இருக்குதுங்கிற. ரொம்ப நாளெல்லாம் இல்ல, இன்னைக்கு சீமானை கண்டிக்கிற இவங்க கிட்டே இருக்குது. நான் கண்டிச்சேன் அன்னைக்கு. சீமான் எவ்வளவு மோசடி பண்ணுகிறாரோ அது போன்ற ஒரு மோசடி நீங்க பண்றீங்க. சீமான் பெரியாரி சேர்த்து திட்டுறதுனால ஒரு வசதியா சொல்றீங்க. திமுக எதிர்ப்பில் சீமானோட கொள்கைக்கு அந்த இது ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, மே 17 அந்த அமைப்பு. இவங்கெல்லாம் ஒரே, நீங்க திமுக கலைஞர் குறித்து சீமானோட வார்த்தையும் திருமுருகன் அந்த இருக்காரு, அவங்க வார்த்தை வேறு வேறு ரெண்டு ஒன்னா தான் இருக்கும். அப்ப சீமான திமுகவை திட்டுற இவங்க திருமுருகன் காந்தியோட சேர்ந்துக்கிட்டு தான் மக்கள் இது பெரியார் கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் விமர்சிக்கிறதே கிடையாது. இப்ப இதெல்லாம் இந்த சிக்கல் இருக்கு பாத்தீங்களா நமக்குள்ள. இந்த சிக்கல் தான் என்ன ஆயிருக்குன்னா, இவங்களை விட இந்த விஷயத்தில் யார் ரொம்ப தீவிரமாக பேசுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த குதிரை பந்தயத்துல நீ என்ன பேசுறது, இதை விட கேவலமா பேசி உங்க எல்லாரும் பின்னுக்கு தள்ளுறன்னு பெரியாரையே கேவலமா திட்டி பேசி என்ன பண்ணிட்டாரு, அந்த கோப்பையை ஜெயிச்சிட்டார். விடுதலை புலி ஆதரவு ஈழ கோப்பையில் என்னை வெல்வதற்கு யாரும் இல்லைன்னு ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா விடுதலை புலி ஆதரவுலையும் என்ன பண்ணிட்டார் சீமான். இவரை விட தீவிரமா ஆரம்பத்துல விதை போட்ட நெடுமாறன், மணியரசன் போன்ற திராவிட இயக்க எதிர்ப்பாளர்கள் ஓரம் கட்டிட்டு, திமுக விடுதலை புலி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு விடுதலை புலி ஆதரவு உலகத் தமிழர் மத்தியில் ஒரு அடையாளமாக தன் பெயரை நிறுவிக்கிட்டாரு. அதுக்கு அது பயன்படுதுன்னு சொல்றேன். வேற ஏதாவது தான் கேளுங்க. இருக்கிற 17 போதும் இருக்கிறவரெல்லாம் அம்பெழுத்து விடுங்க. பேசிக்கிட்டு சமீபத்திலே அவர் பெரியார் குறித்து பெருமையாகவும் பேசியிருக்காரு. ஏங்க பெருமை எருமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சீமானுக்கு. நான் தான் சொல்றேன்ல, எதோ வருமானு சொல்லுவாருங்க. ரஜினிகாந்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. நீங்கள் நான் ரஜினிகாந்த் பேசுறது கேவலமா பேசியிருக்காரு. அப்ப ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் சால்வை போட்டு காலில் விழுந்து கும்பிட்டு வெளியே வந்து சங்கின்னா தோழன்னு சொல்லி உழலன்னு சொல்ல முடியாது. அதுல உள்ள நடந்தது நான் உழுந்ததுன்னு நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. உளுந்தும் இருக்கலாம், உலாமையும் இருக்கலாம். சொல்ல முடியுமா? இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப ரஜினிகாந்த் அவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு பிற்பாடு ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ள சேர்ப்பாரா? ஏதோ மன்னிப்பு தான் போயிருக்கணும். லாஜிக்கா யோசிக்கிறேன் நான். அப்ப அங்க போனவனே என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னு நான் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. இல்லைன்னு நீங்க மறுத்த முடியாது. இல்ல உள்ள நடந்ததுக்கு காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கலாம், கதறி எழுதுக்கலாம். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ரஜினியை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறேன் அப்புறம் தானே. எப்ப ரொம்ப நாள் இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னால. அப்புறம் ரஜினிகாந்த் அவர் புகழ்ந்து பேசுறாரு. என்ன இருக்கு சீமான்ட்ட? நீங்க சீமான் இதுலதான் இருக்கிறார் நினைச்சு பேசுறீங்க. இல்ல அது கிடையாது. சீமான் ஒரு கைதேர்ந்து பிழைப்புவாதத்தில் இருக்கிறார். யாரை வேணுமாலும் ஆதரிப்பார். யாரும் அதே மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கூட, திமுக இருக்கிறவங்க, திராவிட இயக்க சிந்தனை உள்ளவங்க, சீமானெல்லாம் கண்டிச்சு பேசுறவங்க கூட ஏதோ சினிமா ஃபங்க்ஷன்ல சீமானை பார்த்துட்டா சீமான கூச்சமே இல்லாம புகழ்ந்து பேசுறாங்க. இதெல்லாம் நம்மகிட்ட கோலா இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னால சீமான் பார்த்தா கலைஞர் திட்டி பேசுறாரு, மோசமா பேசுறாருன்னு இந்த பக்கம் கண்டிச்சு பேசிட்டு ஏதோ சினிமா ஃபங்க்ஷன்ல போய் அவங்க பார்த்துட்டாங்கன்னா சீமான் மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர் சீமானோட நிக்கிறதுன்னு சொல்லி பேசுறாங்கன்னா கூணி குறுகுது நம்மளுக்கு பார்க்கும்போது. யாருக்கிட்ட கோளாறு இருக்கு? இது மாதிரி பிழைப்புவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில செல்வாக்கு இருக்குன்னு எல்லா இடத்துலயும் இருக்குது இல்ல. அதுதான் ஒரு வளர்த்து. அரசியல்ல கருத்து முரண் இருக்கிறவங்க இப்ப நேரடியா சந்திச்சுக்கும் போது ஒரு கட்டி அணைக்கிறதோ அது வேறங்க. மேடையில பேசுறது, மேடையில சீமான புகழ்ந்து பேசுற கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம தரப்புல. அப்புறம் கட்டி அதாவதுங்க நம்ம தலைவர்களை குறித்து இழிவாக பேசுகிறோன்னு தெரிஞ்சா முற்றிலுமா தவிர்த்துடணும்.
அப்ப இப்படி பேசுறது, ஒருத்தனை ஆதரிக்கிறது இன்னொருத்தனை எதிர்க்கிறதுங்கிறதெல்லாம் இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் தான் சீமானை வளர்த்து விடுதுன்னு சொல்றேன் நான். திமுக நல்லா திருப்பி சொல்றேங்க, விடுதலை புலியை ஆதரித்ததுனால் விடுதலை புலி ஆதரவாளர்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. விடுதலை புலியை ஆதரிக்காமே ஆதரிச்சுன்னு சொல்லி பெரும் நஷ்டத்தை கலைஞர் அறிவிச்சார், திமுக அனுபவிச்சது. விடுதலை புலியை எதிர்க்கவே இல்லை திமுக, கலைஞர் எதிர்க்கவே இல்லை. எதிர்த்ததா சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நஷ்டம் எதிர்ப்புங்கிறது கலைஞருக்கு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. கட்சியை உடைச்சார் வைகோ அன்னைக்கு உள்ளார. எந்த கட்சியில வந்து நீங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதிகமான விடுதலை புலி ஆதரவு எந்த கட்சி இருக்காங்க, திமுக தாங்க இருக்கிறாரு. அதாங்க கலைஞரோட ஜனநாயகம். எனக்கு விரோதமான எப்படி இருக்கலாம்? எம்ஜிஆர் கிட்ட ஒருத்தர் கூட இல்லைங்க. இது யாராவது பேசுறாங்களா? அவர் தான் விடுதலை இன்னைக்கு சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு. எம்ஜிஆர் என்ன கொடுத்தாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மயப்படுத்தப்பட்டு பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா அதை முழுக்க உருவாக்கியது திமுக காரர்கள் தான், திமுக தொண்டர்கள் தான். அவங்க தான் நன்கொடை கொடுத்தாங்க. திமுகவுக்கு எதிராக பெரியாரசுகள் கண்டன கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னீங்க 2009 அப்பெல்லாம். திமுக தான் நன்கொடை வாங்க போடுவாங்க. தன் தலைவருக்கு எதிராக கூட்டம் நடத்தினாலும் விடுதலை புலி ஆதரவாளராக இருக்க திமுக தொண்டர்கள் நன்கொடை கொடுத்து அப்படி வளர்த்து தான். திமுக காரர்கள் இல்லைன்னா விடுதலை புலி ஆதரவு மக்கள் மயமா இருக்காதீங்க. அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இங்க கடும் பிரச்சனை யாருக்கு சந்திச்சது? யார் செஞ்சது? எந்த விடுதலை புலி ஆதரவாளர் நெடுமாறனுக்கு இந்த பிரச்சனை வந்தது, மணியரசனுக்கு இந்த பிரச்சனை வந்தது. திமுக காரர்கள் வீடு தான் தாக்கப்பட்டது. இன்னும் இவரு தான் பண்ணிட்டாருங்க. எவ்வளவு பெரிய அவதூறு சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி இப்போ 89 விடுதலை புலி ஆதரிச்சுன்னு ஆட்சி கழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சாமி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. இப்பதான் ஜெயலலிதா சொல்றாங்க, இப்பதான் விடுதலை புலி ஷோ ஒரு பத்திரிகையில் எழுதுறாரு. இப்ப ஆட்சி கிடைச்சதுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் விடுதலை புலி நடமாட்டம் கம்மியா இருக்குன்னு எழுதுறாரு. அதுக்கு பிற்பாடு ராஜீவ்காந்தி இருந்த பிறகு அந்த பழியை கொண்டாந்து இவர் மேல போட்டாங்க. இவரு தான் விடுதலை புலி வீடுகளை அடிச்சு, வைரமுத்து வீடு கூட அடிச்சு உடைக்கப்பட்டதுங்க. நெடுமாறன் வீடுக்கு என்ன பாதிப்பு வந்தது? மணியரசுக்கு என்ன பாதிப்பு வந்தது? சீமாருக்கு ஒன்றும் பாதிப்பு வந்தது இல்லை. வைரமுத்து ஆதரவாளர் திமுக குடிக்கமும் சாய்க்கப்பட்டது, பல வீடுகள் சூறையாடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்ப விடுதலை புலிகளால் ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே இல்லாத திமுக தான் இன்னைக்கு வரைக்கும் பழி சுமக்குது, நஷ்டத்தை சுமது இருக்குதுன்னா இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்றேன்.